Hi friends, welcome to my channel. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து வெறும் கருவேப்பிலை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக ஆறிச்சு, ஈரம் இல்லாமல் இருக்கணும். நம்ம அரைக்கும் போது ஈரம் இல்லாமல் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு கருவேப்பிலை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் வெறும் கருவேப்பிலை, வெறும் வெந்தயம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இல்லை தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே வெந்தயத்தை நமக்கு தேவையான அளவு போட்டு வெந்தயமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப மைய அரையணுன்ற அவசியம் இல்லை. பெரிய பாட்டில் எடுத்திருக்கேன், விவிடி. உங்களுக்கு எந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துங்க. இது வந்து ஆயில் நம்ம வந்து பாத்திரத்தை சில்வர் பாத்திரம் வச்சுக்கலாம். அலுமினியம் பாத்திரத்தில் காய்ச்சதை விட சில்வர் பாத்திரமும் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம். இதில் வந்து இப்போ ஆயில் போட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் சிம்லேயே வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனதுமே நம்ம வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை நம்ம அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் வந்து சீக்கிரமாக அதில் எசன்ஸ்லாம் இறங்கிடும். ரொம்ப நேரம் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. போட்டாலே அதோடைய கலர் உடனே பாருங்கள் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நல்லா சிம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதோடைய கலர் எல்லாம் மாறிடும். அந்த க்ரீன் கலர்லாம் மாறி அப்படியே ப்ரௌனிஷாக வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக கிண்டிகிட்டே இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போ கிண்டி விட்டால் போதும். இது கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் கருஞ்சீரகம், மருதாணி இலை இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து அரைச்சி கூட ஆயிலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன். நான் வெறும் கருவேப்பிலையும் வெந்தயம் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான நெல்லிக்காயெலாம் போட்டுங்க. சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இது மாதிரிலாம் போட்டு கூட நீங்கள் எண்ணெய் வந்து காய்ச்சிக்கலாம். நான் வந்து வெறும் வீட்டில் இருக்க 2 பொருள் வச்சே நான் வந்து ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் சொன்ன பொருள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டுக்கோ, நீங்கள் ஆயிலை ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே எது போட்டாலுமே முடி நல்லா வளரும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதேபோல் கற்றாழை கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் இது போல் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பொடிசாக கட் பண்ணி போட்டு இந்த ஆயிலே நம்ம வந்து அதை அரைக்கக்கூடாது, ஆயிலில் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். பொடிசாக கட் பண்ணி போட்டு இதே போல் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஆலிவேரா வந்து ரொம்ப குளிர்ச்சின்றதுலாம் நான் போடல. வெறும் வெந்தயமும் கொஞ்சமாக தான் வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா இதுவாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து இறக்கிடலாம். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து சீக்கிரமாகவே க்ரோத் ஆகும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஹேரு. இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சமாக நீங்கள் காய்ச்சி எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நிறைய தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதிகமாக காய்ச்சி வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காய்ச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்து அப்படியே வந்து தடவாமல் மசாஜ் பண்ணுற மாதிரி தடவுங்க. இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர்லாம் நல்லா மாறிடுச்சு, ஆயிலே நல்லா க்ரீன் ஆகிடுச்சு. இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆயில் எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையானப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆயில் டெய்லி நம்ம தடைக்கலாம். இந்த காய்ச்சும் போது பயங்கரமான ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. இது வந்து நீங்கள் வெளியில் போகும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரியே தடவுங்க. தடவிட்டு குளிக்கிறதா இருந்தாலும் குளிச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் ஆயில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு பாட்டிலில் வந்து இதை மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். முடி வந்து சீக்கிரமாக வளரும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் முடி வளரலன்னு கவலைப்படுறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு புதிய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.